இந்த இடத்துலதான் அதுக்கப்புறம் 3 ஆண்களோட விஷயத்த நீ குர்ஆன்ல பார்க்கலாம். சரியா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சப்போர்ட் பண்ண 3 ஆண்கள் உண்டு. சரியா? அங்கே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் 8 அல்லது 10 வருஷம் தர்பியா. 2வது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இவருக்கு சப்போர்ட் கிடைக்குது, இவரும் ஒரு நபி. 3வது சூரத்துல் கஹ்ஃப்ல வார ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், தெரிந்தானே ஹிதர் இந்த சொல்லி அவர் நபில்லன்றதுதான் பெரும்பாலான கருத்து. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், சரியா? அவர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் தர்பியா. அது என்னன்னா அல்லாஹ்வோட சக்தி எப்படி, மறைவான விஷயங்களை நாங்க எப்படி பார்க்கணும், அவரோட ஒரு பயணம் போறேன். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் செல்றாரு. அப்ப ஏன்னா அல்லாஹ் தாலா இவருக்கு பல கட்டங்கள்ல தரபியத்துக்கு தரபியத்தெல்லாம் கிடைச்சது. இவருக்கு நல்ல ஒரு நம்பிக்கை ஒண்ணு வந்துட்டு தானே இப்ப அப்ப என்ன விட யாரும் அறிவாளிகள் இருக்கிறா சொல்லி கேட்டோன்னு அல்லாஹ் தாலா சொன்னான், உங்களை விட அறிவாளி ஒன்று இருக்கிறாரு. யாரு? பேர சொன்னவர். அவரை சந்திக்கணும். அவர்கிட்ட போய் போகணும். இந்த இடத்துல இருக்கிறார், தேடி போகணும். இந்த சிலையா கவுஃப்ல வாசி பாருங்க. போன அவரை சந்திச்ச ஸ்டைல் சரியான வித்தியாசமான ஸ்டைல். போயிட்டாச்சு. போயிட்டு சந்திச்சா அவர் நபியை பார்த்து செல்ற, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து செல்ற, என்னோட உங்களுக்கு வரையல, என்னோட ஈக்கல உங்களுக்கு ஈக்கிறேன்னா பொறுமையா ஈக்கணும், கேள்வி கேட்கப்படாது. இல்ல நான் பொறுமையா ஈக்கிறேன், கேள்வி கேட்க மாட்டேன். இல்ல சாத்தியம் இல்ல வானம்ன்றவர், இல்ல நான் பொறுமையா ஈப்பேன், கேள்வி கேட்க மாட்டேன். சரி வாங்க போகணும்னு சொல்லி ஒரு பயணம் தான் கூட்டு போறாரு. கப்பல் ஒண்ணுல ஏறுறாரு. அப்படி கப்பல்ல போயிட்டீங்கன்னா கப்பல்ல ஒட்டையாக்குறாரு. இப்ப கப்பல் மாக்களி இது கப்பல் ஒட்டையாக்கி நான் பார்த்துட்டு கேளுவேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்டேன், கப்பல் ஒட்டையாக்குற ஆக்களை வச்சுட்டு என்னதான் நேயலன்னு சொல்லி நான் வர ஆரம்பிச்சேன். இல்ல சாரி மன்னிச்சிங்க, இப்ப நான் கேள்வி கேட்க மாட்டேன், கொரோனாக்கு பதில் சொல்றேன். இப்ப போயிட்டாச்சு. போயிட்டு கப்பல்ல இந்த இறங்கி ஒரு பயணம் போயிட்டு கொஞ்சம் பொடியும் விளையாட்டிக்கிறானுகள். அப்ப ஒரு பொடியன் ஒரு ஏரியால தனிப்பட்டுறான். அவனை கொண்டு போட்டுறாரு. யார் இவர் பாத்துட்டு கேளுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டா என்ன சும்மா இந்த பொடியன் கொண்டு போட்டேன்னு சொல்லி கேட்ட செந்தன் தானே, கேள்வி கேட்க வேணும்னு சொல்லி உங்களுக்கு கேளா என்னோட. இல்ல மன்னிச்சிங்க, செகண்ட் சான்ஸ், இன்னொரு சான்ஸ் தான். சரி மர கேள்வி கேட்டா என்னோட வரையல. சரியா? ரைட். மர போயிட்டு நேரம் ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஒரு ஊர்ல சரியான கஞ்சன்கள், எல்லாருமே கஞ்சன்களை, தண்ணி தாகம் பசி ஒவ்வொரு ஊடா தட்டி 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 கேட்கிற ஒருத்தரும் கதவையே துறக்கிறான். இல்ல அப்ப எப்படி கஞ்சனை கொண்டு வர இந்தியா கொடுக்க வரும்னு சொல்லி ஒருத்தரும் ஒன்றுமே கொடுக்கல. அப்ப என்னன்னா இவர் விளங்கப்படுத்துறதுக்காக வேலையை செஞ்சார். அப்படி தட்டி பார்த்து ஒருத்தருமே தண்ணி சொட்டாவது கொடுக்கல, எல்லாருமே கஞ்சப்பா இல்லை. அப்படி வந்தா ஒரு இடத்துக்கு வந்தோடனே ஒரு வீட்டொன்னுல தாப்பை வந்து உடையிற லெவல்ல இருக்குது. சரியா? அப்ப இவர் சொன்னாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, இந்த தாப்பை இவர்கிட்ட கையால செலவழிச்சு கட்ட போறாரு. இப்ப சரியா? தாப்பை இந்த கட்டி போடணும், நல்ல இஷ்டம் தாப்பையை கட்டணும்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டா, தேவையா உங்களுக்கு இது கஞ்சப்பயல்களும் தண்ணி சொட்டாவது அதனால இல்ல, இவனுக்கு வேறு தாப்பையும் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி முடிஞ்சு. சரியா? நான் எதான் சொன்னேன், என்னோட பொறுமையா வரையல, கேள்வி கேட்காம வரையலான்னு சொன்னது. இப்ப முடிஞ்சு 3 கேள்வி கேட்டுட்டேங்க. இதோட சப்ஜெக்ட் முடிஞ்சு. இப்ப தாப்பையை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அதுபோல நான் சப்ஜெக்டை விளங்கப்படுத்துறேன்னு சொல்லி தாப்பையை நல்ல இஷ்டமா கட்டி போட்டாச்சு. கட்டி போட்டு சென்னு தெரியுமா? ஏன் தெரியுமா அந்த கப்பல் ஓட்டையாக்கினேன்? அது சில மிஸ்கின்களுக்கு சொந்தமானது. அதுதான் அவனோட தொழில், சம்பாத்தியம். அதுதான் அந்த கப்பல் இன்னும் கொஞ்சம் தூரம் போனா முன்னால ஒரு அரசன் அந்த கப்பல்களை கொள்ளையடிக்கிறவன் இருந்தான். நல்ல கப்பலை இருந்தா கொள்ளையடிக்குது. இப்ப நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? கப்பலை ஓட்டையாக்கினேன், வேணும்னு ஓட்டையாக்கினேன். ஓட்டையா அதை எடுக்க மாட்டான். அப்ப நான் என்ன செஞ்சேன்? அநியாயமா செஞ்சேன், காப்பாற்றி தீக்கிறேன். விளங்கினா? கப்பலை காப்பாற்றி தீக்கிறேன். அதை ஒட்டையை அடைச்சு கேளுமே, கப்பலை தப்பியாச்சு. இப்ப பொடி என்னைய கொண்டு அப்பதான் சொன்னாரு, நான் நினைச்சு செஞ்சதில்லை, இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு சொல்லித்தான் நான் செஞ்சேன். சொல்லிட்டு சொன்னாரு, அந்த பொடியன் வந்து பின்னால ஆக மோசமானதுன்னா வரப்போறாங்க, சாலிகான நல்ல மூவாகும். எனவே அவங்களுக்கு வந்து பிரச்சனை, இவரோட இந்த விளையாடி தீக்கிற பொண்ணுகளையும் அவன் நாசமாக போறான் எதிர்காலத்துல. எனவே அந்த அடுத்த ஜெனரேஷனை காப்பாத்துறதுக்கு, அந்த மூவாப்பையும் காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த வேலையை நான் செஞ்சேன். எனவே இதை வச்சு சொல்லுவாங்க என்னன்னா, சின்ன பிள்ளையோட மௌத்தாயினா உண்மையில சொர்க்கத்து புள்ளன்னு சொல்லுவேன். அல்லாஹ் காப்பாத்தி தீக்கிறான். அதான் உண்மை. சில நேரம் எதிர்காலத்துல அந்த புள்ள வேற மாதிரி வார்த்தைக்கு சான்ஸ் இதை வச்சுதான் நான் சொல்லுவாங்க. நாங்க எதுவுமே நினைக்கல, எதிர்பார்க்கல. சரியா? இப்ப இது அது சொல்லிட்டு அதுக்கு போறோம். அப்ப தாப்பையை கட்டணும்,
சென்ன சாலியான ஒரு வாப்பா, நல்ல ஒரு வாப்பா, சரியா? அவர் என்ன செஞ்சாரு, சின்ன புள்ள 2 தான் நிக்குது மகன்மார். அப்ப அவனோட சொத்தெல்லாம் அப்படியே இந்த தாபகி கீழே புள்ளியொன்ன தோண்டி போட்டு வச்சிருக்கிறார். புள்ளல் பெருசா இருந்தது கிடைக்கணும்னு சொல்லி இப்ப அவர் கத்தின தாப்ப உடையிற லெவல் நிக்குது. என்னமோ அது உடைஞ்சி ஒரு குழியொன்று தோணுன்னு தெரிய வந்தா யாராவது களம் எடுத்துருவானு. நான் ஏன் அதை இஷ்டம் கத்தினா சரியா, அத அப்படியே இன்னும் அந்த புள்ளல் பெருசாகும் வரைக்கும் தாப்ப இஷ்டம் தான் அவனுக்கு ஏது கிடைக்கும். எனவே கிடைச்சா அவன் நல்லா வாழணும், அதுக்காக தான் இந்த வேலையை செஞ்சேன். இப்ப சொல்லுறேன், புதையலொன்று ஈக்கிறன்னு கேள்விப்பட்டாலே நாங்க என்ன செய்வோம்? எத்தனை பேர் போலீஸ்ல ஈக்கிறான், ஜெயில நினைக்கிறாங்க புதையல் தோண்ட போயிட்டு நிறைய ஈக்கிற அப்படி கேஸ். அப்ப என்னன்னா புதையல் ஈக்கிற இல்லாத இடத்துல இருந்து தோண்டி மாட்டினாக்கள் எல்லாம் ஈக்குது. இது இவருக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? புதையல் ஈக்குது, சுவர ஈக்குது, தங்கம் ஈக்குது உள்ளுக்கு. அப்படி இந்த பொடியனுக்காக நான் காப்பாத்தி கொடுத்தேன். ஏன்னா சாலியான பெற்றோர்கள சொத்து வீணாகாது, பிள்ளைகளுக்கு சரியா போயிட்டு சேரும். அழகான பாயிண்ட். அப்ப இதெல்லாம் விளங்கப்படுத்திட்டு இதெல்லாம் மறைவான விஷயம் தானே. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு படிச்சு கொடுத்தா மறைவான விஷயங்கள்ல அல்லாஹ் தஆலா எப்படி எல்லாம் வச்சிருக்கிறார். இது 3 விஷயம் தான் படிக்க கிடைச்சி. அப்ப அல்லாஹ் சிலதை மறைச்சு வச்சிருக்கிறான்டா, அதுக்கு பின்னால நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்க அதை எப்படி பார்க்கணும்ன்றதுக்கான பெஸ்ட் தர்பியாவும் கிடைச்சி. எனவேதான் இந்த தர்பியாவும் கிடைச்ச ஒரு இப்ப ஃபிரௌனோட மோதுறது எழுதா. எனவேதான் பாருங்க, ஃபிரௌன் திரட்டிட்டு வார ஃபுல் பட சரியா, கடல் முன்னால, தண்ணி முன்னால. இப்ப மறைவான விஷயங்கள் எல்லாம் படிச்ச மனுஷன் தானே. எனவே இதற்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லையா? அல்லாஹ் நினைச்சா கடலை தரையாக்கி தரையிலுமா எழுத நம்பிக்கை. எனவேதான் யாரெல்லாம் இதை வந்திருக்கிறேன், அடுத்த நீதான் எனக்கு தவக்குள் விலை, எனக்கு நீ தான் நிற்கிறேன், வேற ஒன்றுமே இல்லை. மறைவான விஷயத்தை நீ செஞ்சு காட்டுறவன், இளைய எனக்கு ஹெல்ப் பண்ணு. உடனே கடல் என்ன செஞ்சு கடல் பண்ணுச்சு. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சின்னத்துல இருக்கிற நேரம் தண்ணியில போட்டேன். நீயே தெரியாதானே, நீயே தெரியாத புள்ள தண்ணியில அந்த புள்ள. அடுத்து அந்த அதுல சொல்லுங்கள பெரிய மீன்கள் முதல்கள் எல்லாம் நிற்கிற தண்ணி தான் அது. இப்ப அதுல அந்த புள்ளைய பிடிச்சி தின்னவும் இல்லை. பலவீனமான ஒரு புல்ல, நீயே தெரியாத ஒரு புல்ல சரியா தண்ணியில வேண்டியது புளிங்கிறேன். ஆனா அந்த புள்ளைய அல்லாஹ் தஆலா காப்பாத்தினார். நீயே தெரிஞ்ச ஃபிரௌன் பட அதே தண்ணியில என்ன நினைச்சு அவ்வளவு அழிஞ்சிச்சு. முழுக்க அல்லாஹ் தஆலா அழிச்சான். இப்ப இது அல்லாஹ் தஆலா மறைவான அல்லாஹ்வோட சக்தியை காட்டுதா இல்லையா? எனவே இதெல்லாம் சேர்த்துத்தான் ஆஷூரா மெசேஜ் எங்களுக்கு. எனவே நாங்களும் எப்படி இருக்கணும். எனவேதான் நாங்க புதிய வருஷம் ஆஷூரா நோம்பு பிடிக்கிறோம்டா, ரைட். நான் சும்மா இந்த வருஷத்தை சக்சஸா மாத்தினது. எனவே இந்த வருஷத்தை நான் சக்சஸா மாத்தணும்டா, நான் லேடிஸ்ல யார்கிட்ட தரபியா இருக்கிறேன், ஜென்ஸ்ட யார்கிட்ட தரபியா இருக்கிறேன் என்ற ஒரு திட்டம் நிலையில. எனவே எப்படியான தரபியத் என்கிட்ட இருக்கணும். ஏன்னா இந்த வருஷத்தை விட போன வருஷத்தை விட இந்த வருஷம் என்ன நல்லா இருக்கணுமே. எனவே அதுக்கு நான் எப்படியான தரபியா, எந்தெந்த ஆளுமைகள்ட்ட எப்படி தரபியா எடுக்கணும். அப்ப என்ன வருஷத்தை சும்மா கழிக்கல, நான் எப்படியா திட்டமிடுறதுக்கு, நான் எப்படி தரபியத்துடன் எடுக்கணும்ன்றதுக்கான பெஸ்ட் உதாரணம் தான் ஆஷூரா நோம்பு எங்களுக்கு சொல்ற மெசேஜ். எனவே வெறும் நோம்பாது, வெறும் நோம்பாண்டா இல்ல. அப்ப ரசோசமா இப்படி சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஃபிரௌன் எதிரிதான், ஃபிரௌன் செத்துட்டான். ஆனா உலகம் அழியும் வரைக்கும் எதிரியை வெல்றா. ஆம்பளையை கட்டும் பொம்பளையை கட்டும் நுணுக்கம் வைக்கணுமா இல்லையா? இந்த நுணுக்கத்தை தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இஸ்லாமிய படிக்க செல்லுது. இது இல்லையா நாங்க தோத்துருவோம். ஏன்னா புது வருஷ செய்தி, ஆஷூரா செய்தி நாங்க எங்களை எப்படி ரெடி பண்ணணும். எங்க எதிரி சரி ஸ்ட்ராங் ஆகிக்கிறான், சரியா? எங்க எதிரி சரி ஸ்ட்ராங் ஆகிக்கிறான். எல்லாத்துலயுமே நுணுக்கமா, சரியா, நுணுக்கமா அவன் சில மெசேஜ்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான். சரி, இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக. சரி, அப்ப ஒரு வித்தியாசமான ஒரு போக்கொண்டு உலகத்துல நாங்க பார்க்கலும். சரி, நிறைய விஷயங்களை பேசியலும் டைம் போதா. அப்ப நாங்க எப்படி ரெடியா? இது ஆஷூரா மெசேஜ், ஆஷூரா நோம்பு எங்களுக்கு எல்லாம் செல்லுது. ரைட், இது முதலாவது பகுதி. சரியா? ரைட். 2வது பகுதி, இது விஷயம். 2வது விஷயம், நீங்க கலண்டர்ல நாங்க 2 கலண்டர் யூஸ் பண்ணுவோம் தானே. நாங்க என்னதான் கலண்டர் கிடைச்சாலும் என்ன கலண்டர் தேடுற வீட்டுக்கு ஒரு கலண்டர் தேடுவோம் தானே. ஏனது ஏண்டா கலண்டர் வார நேரம் 2 கலண்டரும் எங்களுக்கு தேவை. 2 கலண்டரை யூஸ் பண்ண இயலதாண்டா என்ன சொல்ல போறாங்க?
எலும்பு சுட்டதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஏலது அதுக்கு ஆதாரம் இருக்குதா? குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம்? சில எலும்பு என்ன ஆதாரம்? நீங்க ஒரு கிழமை ஓதுறங்க. சூரத்துல் கஹஃப்ல வரையுது, வலபிசு ஃபீ கஹ்ஃபிஹிம் ஸலாஸமியத்தின் சினீன வஸ்தாது திஸ்ஆ. அந்த இளைஞர்கள் 300 வருஷம் வாழ்ந்தார்கள், தூங்கினார்கள் எங்க குகையில. சொல்லிட்டு இன்னும் 9 வருஷத்தை கூட்டுங்கன்னு சொல்லி வரையுது. அப்ப 300 9 கூட்டினா 309. என்ன கணக்கு அது? 300 வருஷம் சூரிய கணக்கு, 309 வருஷம் சந்திர கணக்கு. இந்த வசனத்தை வச்சு இமாம்கள் சொல்லுவாங்க என்னன்னா, சூரிய கலண்டரை யூஸ் பண்ணேலும் சந்திர கலண்டரை யூஸ் பண்ணேலும் ஏன்னா யூஸ் பண்ணிருக்கொண்டுதான் நெய்கிறப்ப உலகத்துல எல்லா இடத்துலயும் பிரச்சனை இல்லை. ஆனா எங்களோட ஷரியத் ரீதியான விஷயம் வார நேரம் ஜகாத் கணக்கு பார்க்கணும். எந்த கலண்டர்? சந்திர கலண்டர். இல்லாட்டி ஜகாத் நாங்க கடனாளி அல்லாட்டி ஜகாத்ல என்ன வருஷத்துக்கு 11 நாள் டிஃபரெண்ட் ஆகும். 11 நாள் ஜகாத் கொடுத்திக்க மாட்டோம். இதுல பார்க்கணும் எந்த கலண்டர்? புற கலண்டர். இதா கணக்கு பாக்குறேன். எது? புற கலண்டர். இப்படி எங்களோட ஷரியத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லா சட்ட திட்டங்களுக்கும் அதுக்கு ஷரியத் ரீதியான எல்லாத்துக்குமே புற கலண்டர் தான் யூஸ் பண்ணணும். சரிதானே? சரி, மற்றபடிக்கு நாங்க லேசிக்கு வச்சுப்போம். ஆனா நீங்க சரியா கணக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துல நீங்க அந்த இதை பாருங்க, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இது பத்தி வர குர்ஆன் வசனங்கள் இது சம்பந்தமா, சூரியன் சந்திரன் சம்பந்தமா, நட்சத்திரம் சம்பந்தமா பேசிக்கிற எல்லாத்தையும் பார்த்தா சூரியனை எப்பவுமே பேசிக்கிது டைம் பாக்குறதுக்கு தான், சந்திரனை பேசிக்கிது டேட் பாக்குறதுக்கு தான். சரியா? டேட்டுக்கு அது மாதிரிதான் அழகா சிறுசாயி பெருசாயி வருது. சரி, சூரியனை பார்த்து டேட்டா செல்லுமா? ஆனா சந்திரனை பார்த்து எழுமா இல்லதா? இன்னைக்கு எத்தனை போறேன்னு செல்லுமா இல்ல? சந்திரனை பார்த்து எழுந்தாது. இத மாதிரி நட்சத்திரங்களை வச்சுக்கிற திசையை பார்க்கறதுக்கு, திசையை சரியா பார்க்கணும்னு நட்சத்திரம் தான் விளையினா. எனவேதான் எங்கள்கிட்ட திசை பார்க்கிற கருவி இல்லாட்டியும் சரி, கிளாக் இல்லாட்டியும் சரி, எது இல்லாட்டி கலண்டர் இல்லாட்டியும் சரி, கெஸ் பண்ணி எடுக்கலுமே இல்லதான். ஏன்னா இயற்கையில அல்லா தஆலா வச்சுக்கிறான் தீனுல் ஃபித்ரா. இதான் எங்கட கலண்டர் சிஸ்டம். சரியா? எனவேதான் சந்திரன் தான் சரியான டேட் பார்க்கறதுக்கான சிஸ்டம். டைம்ல தொழுகிற டைமை பாக்குறது எப்படி சொல்லுங்களேன்? சூரியனை வச்சுதானே, சூரியன் நிழலை வச்சுதானே, சூரியன் மறைகிறது உதிக்கிறத வச்சுதானே. எனவேதான் 2 முஅத்தின் மாதிரி இருந்தாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு. யார் அந்த 2 முஅத்தின் தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? முஅத்தின் 2 பேர் இருந்தாங்க, பாங்க சொல்றாக்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா, பிலால் ரலியல்லாஹு கண் தெரியும், இன்னும் தெரிந்தார் கண் தெரியாதவர் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா, அவர் 2வது முஅத்தின். சரியா? ஏன் இந்த 2 முஅத்தின் வச்சிருந்தா பாருங்க, கண் தெரியுறத ஈக்கணும் என்னன்னா டைமை பார்க்கணும். இப்ப கலண்டரோ இது ஒன்றும் இல்லையே. எனவே சரியா சூரியனை வச்சு அவர் டைமை பார்த்து பாங்க செல்லணும். கண் தெரியாத அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் வச்சிருந்தது தெரியுமா? அவருக்கு கொடுத்து இந்த தஹஜ்ஜத் பாங்கு மட்டும்தான். தஹஜ்ஜத் பாங்கு ஒரு சுன்னாவை எங்க ஊர்கள் இல்ல, ஆனா மக்கா, மதீனா, அரபு நாடு எல்லாம் இருக்குது. அது ஒரு சுன்னா. சரி, ரசூலுல்லாஹ் ஆக்கிட்டு தனி முஅத்தின் வச்சிருந்தேன், தனி முஅத்தின். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் தன்னை பாங்கு சத்தம் கேட்டா நீங்க எல்லாரும் தஹஜ்ஜத் தொழுங்க, சஹர் செய்யுங்க. எது வரைக்கும்? பிலால் ரலியல்லாஹு தஆலா பாங்க சத்தம் கேட்கும் வரைக்கும். எப்படி அழகான செட்டப் பண்ணுவாங்க, பெஸ்ட் செட்டப் பண்ணி எவ்வளவு நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. எனவேதான் பாங்க வச்சு 2 பேரையும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க மதீனாவை. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் தன்னை பாங்க சத்தம் கேட்டா தஹஜ்ஜத் தொழுங்க, நீங்க சஹர் செய்யுங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா பாங்க சத்தம் கேட்டா சஹர் செய்யறத நிப்பாட்டிடுங்க, அங்கால சுபஹ் தொழுங்க. விளையினா? எனவேதான் இது இந்த கலண்டர் டைம் பார்க்கிற நேரம், டைம் எது? சூரியன். கலண்டர் பார்க்கிற நேரம் சந்திரன், நட்சத்திரம். உங்களுக்கு கிப்லாவை பார்க்கறதுக்கு லேசி, கிப்லா நட்சத்திரம் சரி, இந்த 3 நட்சத்திரம்ல நீங்க நைட்ல பார்த்திருப்பீங்களா லேசி. எனவேதான் திசை பார்க்கறதுக்கு, கிப்லாவை பார்க்கறதுக்கு நட்சத்திரம் அந்த நேரம் பாலைவனத்திலையும் தான் கடல்லையும் தான் அதை யூஸ் பண்ணினாங்க. சரிதானே? இப்ப இது ஒரு சைடு, ஒரு பக்கம். இன்னொரு சைடு என்னன்னா கலண்டர். கலண்டரை நான் சொல்லி எப்ப படைச்சது? வானம் பூமியை படைச்சு நேரம் தானே. ஆனா வானம் பூமியை படைச்ச நேரம் படைச்ச கலண்டருக்கு அல்லாஹ் தஆலாக்கு பேர் வைக்கலதா? இருந்தானே. ஆனா அல்லாஹ் தஆலா பேர் வைக்கல. இன்னைக்கு தான் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இப்ப சொல்லுங்களே, இந்த குர்ஆன அல்லாஹ் தானே குர்ஆன் இறக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு 23 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கினே. ஒரே அடியா பிரிண்ட் பண்ணி இறக்கியலுமா எனது அல்லாஹ் தஆலாக்கு?
எழுந்தது. ஏன் அல்லாஹ்வுத்தாலா பிரிண்ட் பண்ணி இறக்கலண்டா, அந்த பிரிண்ட் பண்ணி எழுதி ஒரு தொகுக்கிற வேலையை ஒருத்தருக்கு கண்ணியப்படுத்தவே கொடுத்தாங்க. யாருடைய காலம்? அபூபக்கர் காலம். அவருக்கு தான் அந்த சான்ஸ் கிடைச்சு. சரியா? அவருடைய காலத்துல ஒரு குருவான தொகுத்து வச்சு. அதே மாதிரி கலண்டருக்கு அல்லாஹ்வுத்தாலாக்கு பேர் வைக்கலுமானா ஏழு. ஆனா கலண்டர் எப்படி இருந்துச்சுண்டா, அந்தந்த காலத்துல இருந்து ஒரு முக்கியமான சம்பவத்தை வச்சுதான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பேர் வச்சாங்க. அது கஷ்டம் தானே. இந்த கஷ்டத்தை எப்ப உணர்ந்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா, எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணினாங்க. சரியா? ஃபைல் பண்ணினாங்க எல்லாம். சிலைகளை உதாரணமா எல்லாம் கட்டாயம் டாக்குமெண்ட் பண்ணணும் தானே. சிலைகளை இஸ்லாத்துக்கு வந்தாக்கள்ல டேட்டோட போடணும். எத்தனாம் ஆண்டு இஸ்லாத்துக்கு வந்தார், எத்தனாம் தேதி இஸ்லாத்துக்கு வந்தாரு, அவர் என்னென்ன யுத்தத்துல கலந்து கொண்டார், இப்படி டாக்குமெண்ட் பண்ணணுமே. அது உமர் ரலியல்லாஹு காலத்துல தேவைப்பட்ட என்னன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா வைக்கிற ஒரு வேலை செஞ்சாங்க. என்னன்னா, இப்ப கனிமத் பொருட்களை ஆகிக்கட்டும், அரசாங்கத்தால சில விஷயங்களை கொடுக்குறேன்டா, சரி குவாலிபிகேஷன் பார்க்கணும் தானே. இப்ப சொல்லுங்க, ஒரு விஷயத்துக்கு ஒரு ஜொப்புக்கு எடுக்கிறேன்னாலும் ஒரு பொறுப்பு ஒண்ணு கொடுக்கணும். குவாலிபிகேஷன் ஓ லெவல் செஞ்சீரா, ரிசல்ட்ஸ் பாக்குறேன். ஏ லெவல் செஞ்சிருக்கிறா, ரிசல்ட்ஸ் பாக்குறேன். டிகிரி செஞ்சிருக்கிறா, PhD செஞ்சிருக்கிறா, அப்படித்தானே பாக்குறேன். ஆனா நான் அப்படியெல்லாம் இருந்துச்சா? இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, இதே மாதிரி குவாலிபிகேஷன் உருவாக்கினாங்க அந்த காலம். எப்படி? ரைட், முதலாவது இஸ்லாத்துக்கு வந்தவர் யாரு? ரைட், அப்ப அவரோட ஃபைல்ல அதை போட்டாச்சு. சரி, ஹிஜ்ரத் டெஸ்டுக்கு போனவர் யாரு? ரெண்டாவது போனவர் யாரு? ஹிஜ்ரத் போனவரை பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்டவர் யாரு? உஹத்ல கலந்து கொண்டவர் யாரு? இப்படி 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 எல்லாத்தையும் சேர்த்து என்னென்ன முக்கியமான நிகழ்வு இருந்துச்சோ, இப்ப சொல்லுங்க அபூபக்கர் அந்த ஃபைல திறந்தா அவரோட ஃபுல் டீடைல் வந்தாச்சு. இல்லைன்னா உமர் அந்த ஃபைல திறந்தா அவரோட ஃபுல் டீடைல் வந்தாச்சு. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு அப்படியே போட்ட அரசாங்கத்தால் ஏதாவது செய்யறனாலும் இதை வச்சுதான் செஞ்சாங்க. இதுக்கு சரியான கலந்து ஒன்று இல்லாம செய்யல தானே. அப்ப அரசாங்கத்துல சில முக்கியமான வேலைகள், சில நாங்க சொல்ல ஒரு உதாரணமா இந்த ஒரு சேக்கியலோட அனுப்பணும், எப்பல இருந்து எப்ப, அதெல்லாம் டேட் எல்லாம் சரியா கிளியர் ஆகிக்கணுமே. அப்ப ஒரு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஒன்று அனுப்பணும், டேட் கிளியர் ஆகிக்கணும். எனவேதான் கலண்டருக்கு பேர் ஒன்று வேணும்ன்றது பெரிய பிரச்சனையா வந்ததுதான். உமர் அந்த காலத்துல கலண்டருக்கு பேர் வைக்கணும் சொல்லி மஷூரா பண்ணினா எந்த பேர் முடிவாயிடுச்சு? ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் முடிவாகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, எல்லாம் என்ன இப்ப பொதுவா பாருங்க, இப்ப எல்லாம் கலண்டர் எல்லாத்துலயும் இப்ப சொல்லுங்களே, இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை வயசு? இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை வயசு தெரியாதா? 41 வயசா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை வயசு? 2026. 2026 வயசு தானே. ஏன்னா கிறிஸ்துக்கு பின்னு அத்தனை யூஸ் பண்றோம். கிறிஸ்துக்கு பின்னா அவர் எப்ப பிறந்தாரு? 2026 வருஷத்துக்கு முந்தைய பிறந்தாரு. சிலைகள் இன்னொரு 500 வருஷத்துக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வர போறாரு. எத்தனை வயசு? 2526 வயசு. இன்னும் 1000 வருஷத்துக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர போறாரு தஜ்ஜாலை கொல்றதுக்கு. 3026 வயசு. ஆக வயசு கூடினால் நீங்க யாரு பாத்தீங்க? 100 வயசு பாத்தீங்களா? எப்படி தோற்றம் மெலிஞ்சி முள்ளும் தோலும் அப்படித்தானே. அப்ப 2000-3000 வயசால் எப்படி வருவாரு? எலும்பு கூடும் வரையிலாம தானே அப்படித்தானே. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி ரிட்டர்ன் வருவார்? அதாவது எத்தனை வயசுல மேல போனாரோ அதே வயசுல ரிட்டர்ன் வருவார். ஏன் காரணம்னா, அல்லாஹ் தஆலா ஒரு செட்டப் போட்டு வச்சுக்கிற உலகத்துல முதல் வானம் இதுங்களை இருக்குல்ல, எல்லாமே ஏன்னா ஞாயிற்று தொகுதி, கேலக்சி, மில்கிவே எல்லாமே இருக்குல்ல, இதான் முதல் வானம். முதல் வானத்துக்கு மேல போனா டைம் அவுட். டைம் அவுட், டைம் அவுட், டைம் வேலை செய்யாது. இதுக்குள்ளதான் டைம் இன். நாங்க டைமிங்ன்றதெல்லாம் வீட்டுல தானே டைமிங். சரியா? இந்த ஏரியாக்குள்ள தான் உதாரணத்துக்கு நேரம் எங்க வயசு எல்லாம் போகும். இப்ப முதல் வாரத்துக்கு மேல போனா வயசு போகாது. சரியா? எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க துர்க்கியாச்சு? முதல் வாரத்துக்கு மேல போயிட்டாரு தானே. எத்தனை வயசுல போனாரோ அதே வயசுல இருப்பாரு. திரும்ப ரிட்டர்ன் கீழே வந்தவரும் வர வயசு போகும். எனவே ஹதீஸ்ல வரும், எத்தனை 40 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு மௌத்தாகுவாங்க. சரி, அப்படித்தானே. இப்ப சொர்க்கத்துல நரகத்துல வயசு போகுமா? எல்லாரும் இளைஞர்களாகவும் யுவதிகளாகவும் தான் இருப்பாங்க. தெரியும் ஹதீஸ். அப்ப ஒரு ஒரு வயசாளி மனுஷி வந்து ரசோஸ்மான் கேட்ட, நான் சொர்க்கத்துக்கு போவேனான்னு சொல்லி ரசோஸ்மான் ஜோக் அடிச்சா, அவங்க விலங்குல ஜோக்குன்னு சொல்லி கிளவியன்னு சொர்க்கத்துக்கு போறல இருந்தேன். அவன் ஒரு நாள் தொடங்கிட்டா, கிளவி
கிழவிகள் சொர்க்கத்துக்கு போகலாம், எல்லாரும் மூத்தரையில கும்பிடு சென்ன கிழவன் கிளவியா போறதில்ல, எல்லாரும் இளைஞர்கள் யுவதியால் தான் போவாங்கன்னு சொல்லி. அப்ப என்னண்டா சிரிச்சுட்டு போனேன். அப்ப என்னண்டா வயசு போகாது. சரியா? வயசு போறதுல சொர்க்கம் நடக்கல, டைம் அவுட். சரி, இங்க டைம். அதனாலதான் நீங்க ஏன் 12 மாசத்தை படைக்கணும்? டைமிங் தானே இல்லை. எனவே டைமிங் சிஸ்டம் ஈக்கணும். டைம் வேஸ்ட் ஆகுதா, அதோட லாஸ்ட், லைஃபே லாஸ்ட். எனவே இமாம் ஹஸனுல் பன்னா சொன்ன அல் வக்த் வல் ஹயாத், நேரம் தான் வாழ்க்கை, லைஃப். சரியா? அப்படின்னா டைம் போகுதுண்டா கருத்து என்ன? வாழ்க்கை போயிட்டது. அப்ப இங்க டைம் முக்கியம். எனவே டைம் முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துறது தான் அல்லாஹ் தஆலா டைமை வச்சுக்கிறீங்க. சரி, எனவே என்ன பாருங்க, வல்லஸ்ர் الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள். எல்லாருமே நஷ்டத்தில் இருக்கிறாங்க. இல்லல்லதீன ஆமனு, 4 பேரை தவிர, 4 பண்புள்ளாக்களை தவிர. இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு வாமில் சாலிஹாத், சாலிஹான அமல்கள் செஞ்சு சத்தியத்தை பரஸ்பரம் உபதேசிச்சு அதுல வர கஷ்டங்களை பரஸ்பரம் பொறுமையை உபதேசிக்கிறார்கள தவிர வருது. எனவேதான் ஈமான் கொண்டு நல்லமல் செய்யறது, அமலு சாலிஹாத்ன்றது எந்த நேரத்துக்கு எந்த வேலையை செய்யணுமோ அதான் அமலு சாலிஹாத். அப்படித்தானே? குறிப்பிட்ட நேரம். அப்ப டைமுக்கு என்னென்ன வேலையை நாங்க செய்யணுமோ அந்த வேலை தான் எதிர்பார்க்கப்பட்டது. எனவேதான் இதெல்லாம் செய்து தான் இன்னைக்கு அல்லாஹ் தஆலா இந்த கலண்டரை தந்திக்கிறார். இப்ப கலண்டரை படைச்சு அல்லாஹ் தஆலா பேர் வைக்கல தானே. ஏன்னா பேர் வைக்கிற டிஸ்கஷன் வந்தோடனே எல்லாம் வந்துச்சு. ரசூலுல்லாஹோட பிறப்பு, நபி பட்டம் கிடைச்சது, அது இதுன்னு ஒரு தொகை வந்துச்சு. ஆனா ஹிஜ்ரத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு 40 வயசுல வஹி இறங்குற நேரம், வஹியோட கிடைச்ச ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஹிஜ்ரத். சரியா? ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஹிஜ்ரத். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறங்கிச்சு என்னன்னு தெரியாதானு? ஹிரா குகையில இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரோட சொந்த தோற்றத்துல வந்து எக்கரா கட்டி பிடிச்ச சும்மா சில ரசூலுல்லாஹ் ஒரு பக்கம் வைங்க, எங்களுக்கு நடந்ததே அஞ்சாமத்துல குகோலுக்குள்ள தனியே இருந்தோம், கட்டி பிடிக்கொண்டு தேவையில்லை. கண்டோடனே அதுக்கு போற வகைதான் அப்படியே கபரை தோண்டி புதைக்கிறோம், இல்லாட்டி அப்படியே என்ன செத்து இதா போயிட்டு. அப்ப என்னன்னா இன்னைக்கு ரசூலுல்லாஹ்கிட்ட என்ன, இந்த வகையை சுமக்கிறது லேசா கஷ்டமா? கஷ்டம். எப்படி கஷ்டம்? நீங்க இவர் இந்த ஸைத் பின் சாபித் சம்பவம் கேள்விப்பட்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இப்ப சம்மானம் கொட்டி உட்கார காலம் அடிச்சு உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் இந்த கால் வந்து ஸைத் பின் சாபித் காலுக்கு மேலால பட்டுட்டு இருந்துச்சு. சரியா? பட்டு கொண்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல ஸைத் பின் சாபித் சொல்றாங்க என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹோட கால் அப்படியே பாரமாய் பெரிய ஒரு கல்லு மலை ஒன்று போந்து அவரோட காலுக்கு மேல வச்ச மாதிரி அவரால் தாங்கல போயிட்டு நினைச்சாராம், காலிலே தூளாயிட்டு சரி கஷ்டத்தோட பொறுத்துட்டீங்கறாம். அதோட அப்படியே பாரம் இல்லாம ஆயிடுச்சான். அதுக்கு பார்த்து என்ன நடந்துக்கிறேன், வகை இறங்கிக்குது. அவ்வளவு பாரமானதுதான் வகை. எனவே சாதாரண ஒரு மனுஷன் வகை சுமக்கலுமா? எனவே ரசூலுல்லாஹ் வகை சுமக்கிறதுக்கு ரெடியான்னு செக் பண்ணிக்கணும் இல்லையா? உடல் ரீதியா ரெடியா. ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொந்த தோட்டத்துல வந்த கட்டி பிடிச்ச இக்ரா மாநபிக்காரி, திரும்ப கட்டி பிடிச்ச இக்ரா மாநபிக்காரி, எனக்கு ஓத தெரியா வாசிக்க தெரியா, 2-3 நடந்தானே இவர் இப்ப ஸ்ட்ராங் ஆயிக்கிறான். இப்ப அவர் மௌத்தா போயிட்டு அப்படி விட்டு போயிட்டு விளையுது. ஏன்னா அவர் ஸ்ட்ராங் இல்லையே விளையுது. அப்ப இப்ப 3 முறையும் சரி இப்ப ஸ்ட்ராங் ஆயிக்கிறார், சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. போனாலும் இப்ப காய்ச்சல், பயம், மனுஷன் இயல்புல பயம் ஒன்று வரதான், இந்த பயத்துல காய்ச்சல். ஏன்னா நடுக்க காய்ச்சலோட வீட்டுக்கு போனாதான் ஜம்மிலூனி என்ன போத்துன்னு சொல்லிட்டு போனே வைஃப்ட. இப்ப இன்னைக்கு தான் நல்ல ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவாங்க, வைஃப் கூட ஒரு இஸ்லாமிய பெண்ணா இல்லைண்டா என்ன நடந்தீங்க ஏச்சுதான் ஊதிக்கு தேவையில்லாத வேலை குகையில வேண்டிக்கணுமா, காய்ச்சலை தேட்டு பேய் பிடிச்சிட்டு வந்திக்கிறேன் ஏச்சுதான் ஊதிக்கு வாக்குவேன். ஆனா அவ போட்டுட்டு என்ன சொல்றா கேக்குறா, ரைட் என்ன ரைட். அப்ப இது வந்து ஒரு மார்க்க பிரச்சனை. யார்கிட்ட மார்க்கம் தெரிஞ்சால்தான் இது கேட்கணும் சொல்லி வரக்கத்தை பண்ண சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். ஏன்னா கதீஜா ரலியல்லாஹு மார்க்கம் இஞ்சில் வேதம், தூய இஞ்சியில பின்பற்றின ஃபேமிலி தான் கதீஜா ரலியல்லாஹு ஃபேமிலி. எனவே நான் உடனே முடிவு எடுத்தேன். பாருங்களேன், ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிக்கிறதுலயும் காரணம் இந்த இஞ்சில் வேத பின்னாடி என்ன நம்பி இவருக்கு எதிர்காலம் இது நபியா வருவார்ன்றது விலகி கொண்டா. இதெல்லாம் காரணம். வரக்கத்தி பின்னோக்கள் தான் கல்யாணம் நிக்கா செஞ்சு வச்ச வழியா இருந்து
அந்த நிக்கா கொத்துபா செஞ்சவனும் அவர் தான். ஏன்னா அந்த நேரம் இஸ்லாம் இது இஞ்சில் வேதப்படி அந்த திருமணம் தான் நடந்துச்சு. அப்ப இஸ்லாமிய முறைப்படி நடந்த திருமணம் தான் யாரு திருமணம்? ரசூலுல்லாஹோட ஃபர்ஸ்ட் திருமணம். சரியா? அதுக்கப்புறம் எல்லாம் அப்படித்தான் நடந்துச்சு. அல்லாஹ் தஆலா எப்படி வச்சுக்கிறான்னு பாருங்க. அதெல்லாம் அழகான சம்பவங்கள். இப்ப இன்னைக்கு வரகத்தி பின் நௌஃபல்ட்ட போனா வரகத்தி பின் நௌஃபல்ட்ட கண் தெரியறல்ல, நல்ல வயசாளி, நடந்த சம்பவத்தை கேட்கிறேன். என்ன நடந்த கிரா குகையில் இப்படி நடந்த அவ்வளவு கேட்டுட்டு அவர் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? தௌராத் இஞ்சில நல்லா படிச்சவர். உடனே சொன்னாரு, உங்கள்கிட்ட வந்தவர் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். வரகத்தி பின் நௌஃபல் அது சாச்சா. உங்கள்கிட்ட வந்தவர் யாரு? ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம். வஹிக்கு பொறுப்பானவர். எனவே வஹிக்கு பொறுப்பான மலக்கு உங்கள்கிட்ட வந்தா நீங்க யாரு? இப்ப நீங்க நபி. ஏன்னா கடைசி நபி ஒன்று வார காலம் தான் இது. இஞ்சில் தௌராத் இஞ்சில் வேதப்படி. எனவே நீங்க கடைசி நபியா வந்திருக்கிறீங்க. நீங்க இந்த மார்க்கத்தை இப்ப மக்களுக்கு பிரச்சாரம் செய்யணும். பிரச்சாரம் செஞ்சுட்டு போற நேரம் உங்களோட ஊராக்கள் உங்களை விரட்டுவாங்க மக்காவாசிகள். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொக்க ஆயிட்டாரு. எல்லாமே நான் சாதிக்குன்னு சொல்றேன், இந்த சமூகம் என்ன விரட்டுமா? அப்ப முஹ்ரிஜியும் என்ன விரட்டுவாங்களான்னு சொக்க ஆகி கேட்டோடனே தான் வரகத்தி பின் நௌஃபல் விளங்கப்படுத்துறார். எல்லா நபிமார்களுக்கும் இது நடந்திருக்குது. எல்லாரும் ஊர்ல இருந்து வருத்தப்பட்டிருக்கிறாங்க, உங்களுக்கும் இது நடக்கும். அந்த சொக்கல ரசூலுல்லாஹ் வேற கேள்வி ஒன்றும் கேட்கல, போயிட்டாங்க. ஆனா தௌராத் இஞ்சில் இருக்குது. எங்க போறன்ற கதை ஹிஜ்ரத் மதீனான்றது மீக்குது. மதீனா நிறைய சம்பவங்கள் இருக்குது. மதீனான்ற கதை மீக்குது. அதை கேட்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன இவ்வளவு நம்பர் என்ன மிரட்டுவாங்களான்ட்டு ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கல. ரெண்டாவது சந்திப்பு சான்ஸ் கிடைக்கல. யாரும் இப்ப இங்க கிட்டார் இதெல்லாம் வச்சு பாருங்க. வகையோட இறங்கின மெசேஜ் சரியா? இது உண்டு. இரண்டாவது என்னன்னா, ஹிஜ்ரத் என்பது ஒரு சின்ன நிலையிலிருந்து பெரிய மாற்றத்தை நோக்கிய பயணம். சரி, அப்ப இது வந்து வகையோட உள்ள மெசேஜ். இரண்டாவது, சிறிய நிலையிலிருந்து பெரிய மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணம். இதுதான் ஹிஜ்ரத், பெரிய மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணம். சரி, அப்ப இதுல நீங்க பார்க்கலும் சிறுபான்மையா இந்த முஸ்லிம்கள் எதா மாறினாங்க? பெரும்பான்மையா மாறினாங்க. அடிமைகளா இந்த முஸ்லிம்கள் மதீனா போனோனே ஆட்சியாளர்களா மாறினாங்க. ஏழைகளா இந்த முஸ்லிம்கள் மதீனா போனோனே பணக்காரர்களா மாறினாங்க. நிறைய சம்பவங்கள், எல்லா சம்பவங்களை சொல்றதுக்கு டைம் போதா? சரிதானே? அப்ப என்னன்னா, ஏன் முக்கியமான காரணம், பல காரணங்கள், இது முக்கியமான 2 காரணம் மட்டும் போட்டிக்கிற பாயிண்ட்ஸ். அப்ப ஒன்று வகையோட இறங்கின ஃபர்ஸ்ட் மெசேஜ், கிடைச்ச மெசேஜ். இரண்டாவது, ஒரு சிறிய நிலையிலிருந்து பெரிய மாற்றத்தை நோக்கி ஒரு பயணம். ரைட், அதுலதான் நாங்க 3வது பகுதிக்கு வரோம். 3வது பகுதி செல்வது என்னன்னா, அப்ப இது எப்படி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா திட்டமிடல். இங்கதான் திட்டமிடல். எனவே திட்டமிடல் என்பது முக்கியமான ஒரு விஷயம். எனவே ஹிஜ்ரத் திட்டமிட்டு போன ஒரு பயணம். எனவே ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில திட்டமிடல், இந்த திட்டமிடல்ல 2 பகுதி வரும். நீண்ட கால திட்டம், குறுகிய கால திட்டம், குறுகிய காலம். சரி, ஏன்னா ரசூலுல்லாஹோட நீண்ட கால திட்டத்துல நீங்க வாக்கையிலும் 40 வயசுல வகை இறங்கினத்துல இருந்து ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கான போகிய தேதி வேலை செஞ்சு கொண்டிருந்தா இல்லையா? எனவேதான் 13 வருஷ திட்டம் சொல்றது. 13 வருஷ திட்டம் தான் ஹிஜ்ரத். சரியா? உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் வகை இறங்கினத்துல இருந்து சுத்தி கொண்டேதான் இருந்தாங்க. எங்க ஹிஜ்ரத் போறன்ற மெசேஜ் சரியா தெரியா? வரகத்தி பின் நௌஃபல் மௌத் ஆயிட்டாரு. அப்ப அவர்கிட்ட கேட்டுக்கோமே இல்ல. இப்ப பக்கத்துல உள்ள கோத்திரங்கள்ல வைத்து எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பனு ஷைபான் கோத்திரம், அங்க தோத்தோட இன்னொரு கோத்திரம், இப்படி சுத்தி இருக்கிற இடங்கள்ல போகலுமான்னு ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், சஹாபாக்களை அனுப்பினாங்க இங்க அபிசீனியால போயிட்டு சக்சஸ் ஆகுதான்னு பார்த்தா அதுவும் தோல்வி அடைஞ்சிட்டு திரும்ப ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போனாங்க. தெரிந்தானே? இப்படி சுத்தி கொண்டே இருந்தாங்க. இதான் இந்த 13 வருஷம் ரசூலுல்லாஹ் அவங்க ஹிஜ்ரத்துக்கான இந்த பூமியை தேடிக்கொண்டு எங்க போயலும் உண்டு. அது சில 13 வருஷமா ஹிஜ்ரத்துக்கு திட்டமிட்டாங்க. சரி, இதுல சரியா 3 வருஷத்தை நாங்க சொல்லுவோம். இதுல 3 வருஷம் துரித திட்டமா மாறுங்க, ஸ்பீட் பண்ணினாங்க திட்டத்தை. 13 வருஷம் திட்டம், அதுல ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு க்ளூ ஒன்று கிடைக்குது, இங்கதான் போகணும்ன்ற க்ளூ கிடைச்சோடனே உடனே அதை ஸ்பீட் பண்றாங்க. இதுதான் 3 வருஷ திட்டம். சரியா? இதுக்கு நாங்க சொல்றோம் மதீனாவை 3 வருஷத்துல, சரி, இது 13 வருடம், இது 3 வருடம். அப்ப மதீனாவை 3
வருஷத்துல எப்படி முஸ்லீம் நாடா மாத்துற? இதான் இந்த 3 வருஷம் திட்டம். அல்லாஹா திட்டமிட்டு ஓபாண்டு இல்லாம மிச்சம் கவனமா அந்த வேலையை செஞ்சாங்க. மக்கால இது எனக்கு தெரியும். இப்ப மக்காவை தான் ரெடி பண்ண முறை கிடைச்சிச்சு. சரியா? மக்காவை தான் ரெடி பண்ண முறை கிடைச்சிட்டு 50 வயசுல இன்னொரு வேலையை ஒண்ணு அடைஞ்சாங்க ரசூலுல்லாஹி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த வைஃப் மௌத்தாயின அதோட அபூ தாலிப் அப்ப வாப்பட சகோதரர் மௌத்தாயின அப்ப ஆமன் சுசன் சொன்னேன். அப்ப இங்க அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா இவரை ஒன்றும் செய்யல. சரி, அவரை ஆறுதல் ரீஃப்ரெஷ் அந்த தெரியும் இந்த கவலை ஆண்டுன்னு சொல்லி பேர் வைக்கிற அளவுக்கு அந்த வருஷம் ரசூலுல்லாஹி ஷொக் ஆயிடுச்சுன்னா ரசூலுல்லாஹி பழைய நிலையை கொண்டு வரையலாம். பழைய நிலையை கொண்டு வரணும்னா ஈக்கிற இடத்துல இருந்து மாத்தணுமே. சரியா? அல்லாஹ் தஆலா தூக்கி எடுத்தானுங்க மேல, அதான் மிராஜ் பயணம். சரியா? ஆளை தூக்கியாச்சு, உலகத்துல இருந்தே தூக்கியாச்சு. இப்ப சொல்லுங்க, இந்த முதல் வானம் முதல் வானத்துக்கு மேல சரியா 7 வானங்களை கடந்து யாரை சந்திக்க போன? அல்லாஹ்வை சந்திக்க போனது தானே. இப்ப இந்த பயணத்துக்கு செல்றேன்னா தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா. 50,000 வருஷம் பயணமா? எத்தனை? 50,000 வருஷம் பயணம். அப்ப அந்த புராக் ஸ்பீட் என்ன? 50,000 வருஷம் ஸ்பீட். நாங்க போற வாகனங்கள் எல்லாம் அப்ப எப்படி அந்த வேகத்தை ஒப்பிடணுமா? 50,000 வருஷம் போற பயணத்தை தான் ரசூலுல்லாஹி போயிட்டு வந்தேன். அப்ப ரசூலுல்லாஹியோட சரியான வயசு என்ன இப்ப சொல்லுவாங்க? 50,063 வயசு. ஏண்டா இந்த போன வாகனத்துக்கு பேர் என்ன? புராக். இப்ப ஏன் புராக்ன்ற சொல்ல குர்ஆன் பாவிச்சிக்கணும், ஹதீஸ் பாவிச்சிக்கிறா? பர்க்னா மின்னல் தானே. மின்னல் வேகத்துல போயிட்டு வர வாகனம். சரியா? எனவே ஒளி வேகத்துல போற வாகனம் உண்ட மனுஷன் கண்டுபிடிக்க இயலுமைந்தா. இப்ப அது சொல்லுவாங்க என்னன்னா சயின்ஸ்ல டைம் டிராவல் சொல்லி படிச்சுக்கிறா. டைம் டிராவல் டைமை வெல்ற அளவுக்கு நாங்க டிராவல் பண்ணணும். அப்ப ஒளி வேகத்துல போகணும். அப்ப ஐன்ஸ்டீன் கருத்துப்படி ஒளி வேகத்துல போற வாகனம் உண்ட கண்டுபிடிக்க இயலுமுண்டா மனுஷன் இறந்த காலத்துக்கும் போயிட்டு வர இயலுமா, எதிர்காலத்துக்கும் போயிட்டு வர இயலுமா? ரசூலுல்லாஹி இந்த புராக் வாகனத்துல 2 டைம் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்படியே இறந்த காலத்துக்கு போயிட்டு எல்லா நபிமார்களையும் சந்திச்சுட்டு வந்தா இல்லையா? சந்திச்சுதானே? எல்லா நபிமார்களையும் சந்திச்சு அப்படியே எதிர்காலத்துக்கு போயிட்டு சொர்க்க நரகத்தை பார்த்துட்டு வந்தா. அதானே கடைசி சொர்க்கத்துல பிலால் ரலியல்லாஹு தஆலா அந்த காலடி சத்தத்தை கேட்ட சம்பவம் படிச்சுக்கோங்க. ஆனா அந்த நேரம் பிலால் எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாரு? மக்கால வாழ்ந்துட்டு இருக்கிற பிலால் ரலியல்லாஹு தஆலா சொர்க்கத்துல பார்த்துட்டு வந்து. அப்ப என்னது? எனவேதான் டைம் டிராவல் டைமை வெல்ற அளவுக்கு டிராவல் பண்ணாங்க ரசூலுல்லாஹி. எனவேதான் இதுதான் இங்க நடந்தது. அப்ப இந்த பயணம் பேச்சுட்டு வந்துதான் ரசூலுல்லாஹிக்கு மதீனாவோட மெசேஜ் இப்படி பாருங்க. அல்லாஹ் தஆலா இப்படி அதை காட்டி கொடுக்குறான்னு சில விஷயங்களை. அப்ப அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்ச இதுல மறைவான விஷயங்களை அல்லாஹ் தஆலா இப்படி கொடுக்குறாரு. இப்ப சொல்லுங்க, இவ்வளவு பெரிய ஸ்பீடா தூங்கிட்டு இந்த மனுஷனை எலும்புங்கன்னு சொல்லி பிளஸ் எழுப்பி கூட்டிட்டு போனேன். எத்தனை வருஷம் பயணம்? 50,000 வருஷம் பயணம். இப்ப ரசூலுல்லாஹி அவங்க வந்த போறோம் மக்கால நடந்தது என்னன்னா, மதீனா வாசிகள் 6 பேர் ஹஜ்ஜிக்கு வந்தார்கள். ரகசியமா ரசூலுல்லாஹி சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கிறாங்க. இவ்வளவுக்கு மக்கால உள்ள எல்லாருமே எங்கட அடிப்பேன் வெட்டுவேன் கொத்துவேன்ட்டு திறந்துதிக்கிற நேரம் மதீனால இந்த ஆட்கள் தேடி வந்து சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்கிறாங்க 6 பேர் மதீனா வாசிகள். அப்ப ரசூலுல்லாஹி டைம் கொடுத்தாங்க, ரகசியமா சந்திக்கணும். ரகசியமா ஒரு இடத்துல சந்திச்சோடனே ரசூலுல்லாஹி கேட்டாங்க சில கேள்விகள். கேட்டோடனே கை நீட்டுங்க, இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டாச்சு. இங்க படுற பாட்டுக்கு இவனோட யாரோட மக்கால இவனோட படுற பாட்டுக்கு இது மதீனால இருந்து வந்த 6 பேர் உடனே கையை நீட்டுங்கன்னு சொல்லி இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டா என்ன காரணம்?